ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து இந்த மிராய் ஆப் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் நிறைய டவுட்டு நிறையா பேர் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம மொபைலை வந்து ஹோம் வைஃபையோட கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மிராய் பேனாசோனிக் மிராய் MIRALE அந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்குங்க. அந்த உங்களுக்கு இமேஜ் வருது பார்த்தீங்களா, அதையும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து அந்த ஆப்போட இமேஜ் வந்து அதுதான். அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சைனப் ஒரு ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். அதை கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுக்கு சைனப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். அதேமாதிரி கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே சைனப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சைனப்னு போயிட்டு நம்ம இந்த மொபைலில் என்ன நம்பர் யூஸ் பண்ணுறோமோ அதோடைய அந்த நம்பரை டைப் பண்ணி சைனப் கொடுங்க. சைனப் கொடுத்துட்டு அந்த மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதில் போட்டுட்டு நம்ம பாஸ்வேர்டு எல்லாம் க்ரியேட் பண்ணிடணும். அவங்க கொடுத்துட்டு கண்டிஷன் படி நம்ம பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். மெயில் ஐடி அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பரும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ப்ளூடூத் எனபிள் பண்ண சொல்லணும். ப்ளூடூத் எனபிள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்கேனர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கேனர் கொண்டுட்டு போயிட்டு ஏசியில் கார்னரில் இருக்கும் அந்த QR அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளூடூத் எனபிள் பண்ணுங்கள். ப்ளூடூத் எனபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிமோட்டில் வந்து ஒரு ஸ்மார்ட்னு ஒரு கார்னரில் ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஸ்மார்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ட் ஆகும். அந்த ஸ்மார்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும் 5 செகண்ட். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஹோம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹோம் ஒய்ஃபை வரும். அந்த ஹோம் ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு நம்ம என்ன மொபைல் அந்த ஹோம் ஒய்ஃபை பாஸ்வேர்டு போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பாஸ்வேர்டு இதில் போட்டு கனெக்ட் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கனெக்டட்னு வரும். கொஞ்சம் நேரம் இது மாதிரி. அதுக்கப்புறம் ஹோம் ஒய்ஃபை ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். கனெக்டட் வந்ததுக்கப்புறம் ஹோம் ஒய்ஃபை ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததுக்கப்புறம் அப்டேட் கேட்டுச்சுன்னா நீங்கள் அப்டேட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்டேட் இல்லை கேட்கல அப்படின்னா அப்படியே விட்டுடுங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இது அளவு கொடுத்துட்டு நீங்கள் அந்த டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, டெம்பரேச்சரு கீழே ஆன் ஆஃப் அந்த டெம்பரேச்சரை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா 24 டிகிரி செல்சியஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது ஆஃப்லைன் இருக்கிறதா ஆன்லைன் மாறும். அதாவது க்ரீன் கலரில் வரும். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, இது வந்து அது ஆன்லைன் மேலே காட்டுது பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா நம்ம எல்லாமே இப்போ ஒர்க் ஆகும். இந்த டெம்பரேச்சரு, ஃபேன் ஸ்பீடு, ரிமோட் எல்லாமே இதிலே ஒர்க் ஆகும். மோடு ரிமோட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது எல்லாமே இதிலே வரும். டிஸ்பிளே எல்லாமே இதிலே வந்துடும். இதில் வந்து டைமரு, நம்ம டிஃபால்ட் டெம்பரேச்சரு, இதெல்லாம் நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு ரிமோட்டோட இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி கூட செக் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் எவ்வளோ ரன் ஆகணும் அப்படிங்கிற நீங்கள் என்ன டைம் ரன் ஆகணும், எவ்வளோ டெம்பரேச்சர் ரன் ஆகணும் அப்படிங்கிறலாம் செட் பண்ணிக்கலாம். நிறையா ஃபீச்சர்ஸ் இதில் காட்டும் உங்களுக்கு. இது எலக்ட்ரிசிட்டி வந்து வீக்லி, மந்த்லி, டெய்லி கூட காட்டும். இவ்வளோ தான். இதில் நீங்கள் இந்த டிவைஸ்லேருந்து நீங்கள் சைன் அவுட் பண்ணிவிட்டு வேறு மொபைலில் கூட நீங்கள் இதை சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இது மிராயை கனெக்ட் பண்ணுறது. இதெல்லாம் டவுட் இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.